ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, எல்லோரிடமும் நீ ஒரே மாதிரி தான் பழகுகிறாய். யாரிடமும் இவர்களிடம் ஒரு மாதிரி, பணம் இருப்பவர்களிடம் ஒரு மாதிரி, பணம் இல்லாதவர்களிடம் ஒரு மாதிரி எல்லாம் நீ பழகுவது கிடையாது. எல்லோரிடமும் ஒரே மாதிரி தான் பழகுகிறாய். உன்னுடைய பழக்க விளக்கங்களே மிக மிக வித்தியாசமாக இருக்கும். நீ உன்னுடைய வீட்டிலிருந்து ஏதாவது எடுத்து போய் மற்றவர்களுக்கு கொடுப்பாயே தவிர, மற்றவர்கள் வீட்டிலிருந்து இதை எடுத்துட்டு வர வேண்டும், அதை எடுத்துட்டு வர வேண்டும், அவள் இதை தருகிறாளா, இவள் இதை தருகிறாளா என்று எதையும் எதிர்பார்க்க மாட்டாய். அவர்கள் வீட்டிலிருந்து கொடுக்க வேண்டும் என்றாலும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவ்வளவு அன்போடு பழகுவாள். அதே போலத்தான் உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணும் பழகுகிறாள். அவள் உன்னை பார்த்து அப்படியே தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறாள். புரிகிறதா? அவளுடைய குணத்தை, உன்னுடைய குணத்தை பார்த்து அப்படியே மாற்றிக்கொண்டாள் எல்லாவற்றையும். நீ எது செய்கிறாயோ அதை தான் அவள் செய்கிறாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதைதான் அவளும் செய்கிறாள். ஆனால் உனக்கு தான் தெரியவில்லை. உனக்கு தெரியவில்லையா? பரவாயில்லை என்று விடுகிறாயா? பரவாயில்லை என்று விடுகிறாய். ஆனால் நீ அவளிடம் போய், எனக்கு இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை என்றால் அவள் முயற்சி செய்கிறாய். உன்னை பார்த்து அப்படியே அவள் அதையே செய்ய வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதனால் இது மாதிரியான ஆள்களிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை செய்ய வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ இதை செய்ய வேண்டும், நான் எப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஆசை, அதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடம் பகிர வேண்டாம். இது போன்ற ஆட்களிடம் இந்த மாதிரியான விஷயத்தை பகிராமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அதையே அவர்கள் செய்வார்கள். அப்பொழுது அது உன்னுடைய காரிய தடையாக மாறும். புரிகிறதா? நீ பக்கத்தில் இருக்கும் ஒரு பெண் தானே, நம்முடைய ஒரு தோழி தானே என்று சொல்வது அவள் தோழியாக இல்லாமல் உன்னிடமே அனைத்து விஷயத்தையும் பழகி கொண்டு நீ என்ன செய்கிறாயோ அதே போல் அவள் செய்யும் பொழுது உன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயமும் அந்த இடத்தில் மறைந்து போய்விடும். நீ தனித்துவமாக ஒரு இடத்தில் தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய யோசனையை நீதான் அங்கு கொண்டு வந்து நீதான் அங்கு ஜெயிக்க வேண்டும். உன்னை பார்த்து அவன் செய்கிறான் என்றால் உனக்கு எல்லாமே கஷ்டமாகிவிடும். புரிகிறதா? அதனால்தான் எல்லோரும் எப்பொழுதும் சொல்வது, ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு வெளியில் சொல்லாதீர்கள். உன்னுடைய விஷயங்கள் என்ன, உன்னுடைய மூளைக்குள் இருக்கும் என்னென்ன விஷயங்களோ, எந்தெந்த மாதிரியான சிந்தனைகளோ, அது ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்றால் அந்த விஷயத்தை மற்றவரிடம் பகிராதீர்கள். நடந்து முடிந்து அது உனக்கு ஒரு வெற்றியை தந்துவிட்டது என்றால் அவர்களை தானாக தெரிந்து கொள்வார்கள். அதனால்தான் சொல்கிறேன், எப்பொழுதும் மற்றவரிடம் பகிராதே எந்த விஷயத்தையும் என்று. ஆனால் நீ அந்த பெண்ணுடைய கஷ்டப்படுவதை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறாய், அவள் அதை செய்கிறாள். அதனால் உனக்கு கஷ்டம்தான் வருகிறது தவிர சந்தோஷம் இல்லை. ஒன்று நீ தெரிந்து கொள். அவள் உன்னிடம் போய் கேட்டுக்கொண்டு அவருடைய வீட்டில் இருக்கும் ஆணிடமும் போய் சண்டை போடுகிறாள். எனக்கு இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டும், அந்த மாதிரியான விஷயம் செய்ய வேண்டும், என்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், எனக்கும் இதை செய்து தாருங்கள் என்று அந்த ஆணிடம் போய் சண்டை போடும் பொழுது அவர்கள் வீட்டிற்குள் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. அப்பொழுது அந்த ஆணின் மனதில் இருப்பது என்னவென்றால், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள், அதனால்தான் இவள் என்னிடம் இதை வாங்கி கொடுங்கள், இந்த விஷயத்தை செய்து கொடுங்கள் என்று கேட்கிறாய் என்பதற்காக உன் மீது அதிகமான வெறுப்புகளை அந்த ஆண் எப்பொழுதும் வீட்டிற்குள், அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஆசைகளை தூண்டிவிட்டது, அதாவது உன்னை, அந்த பெண்ணை பார்த்துதான் நீ இதெல்லாம் செய்கிறாய், உனக்காக எதுவும் தெரியாது, அந்த பெண் சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றையும் செய்கிறாய் என்று அவர்கள் வீட்டிற்குள் சண்டைகள் வருகிறது. இந்த சண்டை என்ன ஆக போகிறது என்றால் காலப்போக்கில் பெரிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது. பெரிய அளவில் கஷ்டத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். யாரை பார்த்தும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. முதலில் ஒன்று தெரிந்து கொள், ஒரு பெண் ஒரு நகையை போட்டிருக்கிறார் என்றால் அதே மாதிரி வேணும் என்றால் பணம் இருந்தால் வாங்கலாம். அதுவே பணம் இல்லாத போது அது கடனோடு வாங்கும் பொழுது, ஒரு நபரிடம் கடன் கேட்டு வாங்கும் பொழுது அந்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு நபரிடம் காசு இருக்கிறது, அவன் நகை போட்டு இருக்கிறான் என்றால் அவனிடம் காசு இருக்கிறது, போட்டு இருக்கிறான். உன்னிடம் காசு இருந்தால் போடும், அதற்கு பதிலாக கடன் வாங்கி அதை போடும் பொழுது அதில் சந்தோஷம் இருக்காது, மிகப்பெரிய ஒரு கடனாளியாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரிதான் உன்னை பார்த்து அந்த பெண்
என்ன செய்கிறாள்? எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும், எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டும் என்று நினைத்து 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 அவளுடைய வாழ்க்கையை கஷ்டமான ஒரு நிலைமைக்கு ஆகப் போகிறாள். ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே கஷ்டமான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவள். இப்பொழுதுதான் அவள் உலகத்திற்கு இத்தனை விஷயங்களும் இருக்கிறதா என்று அவள் பார்க்கிறாள். அதனால்தான் அவள் மனதுக்குள் இத்தனை ஆசை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், எப்பொழுதும் யாரிடமும் எதையும் காட்டிக்கொள்ளாதே. ஏனென்றால் உனக்குத்தான் அது பிரச்சனையாகும். ஏனென்றால் நீ சாதாரணமாக செல்வது, அந்த பெண் அதை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் சொல்லும் பொழுது அந்த வீட்டில் பிரச்சனை வருகிறது அல்லவா? அந்த பிரச்சனை என்ன ஆகும் என்றால் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி எது வேண்டுமானாலும் நடக்கும். கடன் வாங்குவது தவறு. ஆனால் அந்த பெண் அதிக ஆசையினால் கடனை வாங்குகிறாள். தன்னுடைய துணைக்கே தெரியாமல் கடனை வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறாள். அவள் உன்னை மட்டும்தான் பார்த்து இதெல்லாம் செய்கிறாள் என்பது கிடையாது. அவள் நிறைய பேரை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து மிகப்பெரிய ஒரு கடனாளியாகத்தான் இருக்கிறாள். அது யாருக்கும் வெளியில் தெரிவது கிடையாது. கூடிய சீக்கிரமாக எல்லாமே தெரிய வரும். ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் சண்டை நடக்கும் பொழுது தயவு செய்து நீ அங்கு போய் அங்கு அனைத்தையும் தடுத்து நிறுத்துகிறேன் என்று போவாதே. ஏனென்றால் ஏற்கனவே உன்னால் தான் அந்த பெண் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்கிறாள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவள் நிறைய பேருடன் பழகுகிறாய். ஆனால் தெரிவது அந்த பெண் போட்டிருக்கும் எனக்கு அது வேண்டும், இந்த பெண் போட்டிருப்பது வேண்டும் என்று உன்னை தான் கையை காட்டும் பொழுது உன் மீது தான் அவர்கள் வீட்டில் கோபம் வரும். நீ தான் அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து கெடுத்தாய் என்று பேரையுமே கொடுத்து விடுவார்கள். அதனால் என்னத்தான் சண்டைகள் நடந்தாலும், யார் வீட்டில் என்னத்தான் பிரச்சனை நடந்தாலும் நீ போய் அந்த இடத்தில் நின்று தேவையே இல்லாமல் சண்டையை பிரித்தாயானால் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் என்று பழியை போட்டு விடுவார்கள். அவரவர்கள் சண்டை போட்டால் அவர்கள் நிச்சயமாக சேருவார்கள். நீ போய் தேவையில்லாமல் எதிரும் மாட்டிக்கொள்ளாதே. அதுபோல நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் மறைமுகமாக செய்ய பழகிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் உன்னால் வாழ்க்கையில் உருப்பட முடியும். தோல்வி அடையாத ஒரு வெற்றிகள் கிடைக்கும். நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். இதை நீ எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் உன்னுடைய இஷ்டம். அடுத்தவன் உன்னை பார்த்து செய்கிறான் என்பது அடுத்த விஷயம். அதாவது அவன் செய்கிறான், அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான், கடனை வாங்குகிறான் என்பது அடுத்த விஷயம். உன்னை பார்த்து இன்னொருவன் செய்யும் பொழுது அதனால் நீ உருப்பட வேண்டும். உன்னை பார்த்து இன்னொருவன் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அது கண்திஷ்டியாகத்தான் மாறும். மற்றபடி நல்ல விஷயமாக மாறாது. புரிந்து கொள். பக்கத்து வீட்டில் சண்டைகள் நடந்தது என்றால் நீ அங்கிருந்து உள்ளே போகாமல் இருப்பது நல்லது. அப்படியே நீ மீறி போகும் பொழுது உன்னால் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது என்பதை மாற்றி விடுவார்கள். நல்லதையே நினைத்துக்கொள். நல்ல விஷயத்தை செய்வதற்கு முன்பும் சரி, செய்த பிறகும் சரி, யாரிடமும் சொல்லாதே. நீ வாழும் வழியை பார். மற்றவர்களையும் சேர்த்தே நான் வாழ வைப்பேன் என்றால் யாராவது ஒருவன்தான் அந்த முதலிடத்தை பிடிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.